2022ஆம் ஆண்டு நிகழ்தகவு எஸ்ஏ பார்ட் கேள்வி. B1, B2, B3, B4 என்பன 4 சர்வசம பெட்டிகள். ஒவ்வொன்றிலும் நிறத்தைத் தவிர எல்லா அம்சங்களும் சர்வசமமான 4 பேணிகள் உள்ளன. K = 1, 2, 3, 4ற்கு பெட்டி BK, ஒவ்வொரு பெட்டி BKயிலும் K சிவப்பு பேனைகளும் 4 - K கருப்பு பேனைகளும் காணப்படுகின்றன. K சிவப்பு பேனைகளும் 4 - K கருப்பு பேனைகளும் உள்ளன. 4 பெட்டிகளும் ஒரு பெட்டி இருமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 பேனைகள் வெளியே எடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பெட்டி BKயிலும் K சிவப்பு பேனைகள். ஆகவே B1 என்ற நேரம் K பெருமானம் 1, 2, 3, 4 வருதான். B1 என்ற நேரம் பாருங்க, K சிவப்பு பேனை காணப்படும். K பெருமானம் 1 எடுத்திருக்கலாம், அப்பதான் B1 வரும். K பெருமானம் 1 இருந்தால் K சிவப்பு பேனைகள், அப்ப ஒரு சிவப்பு 3 கருப்பு வந்திருக்கு. இப்ப B2ல K பெருமானம் 2 சிவப்பும் 2 கருப்பும் வரும். அதே மாதிரி B3ல 3 சிவப்பும் 1 கருப்பும் வரும். B4ல 4மே சிவப்பாக இருக்கும், எந்த விதமான கருப்புகளும் இருக்காது. ரைட், 0 கருப்புகள் காணப்படும். அப்பெட்டியிலிருந்து 2 பேனைகள் வெளியே எடுக்கப்படுகின்றன. வெளியே எடுத்த இரு பேனைகளும் சிவப்பு பேனைகளா இருக்கு. அப்ப வெளியே எடுக்கப்பட்ட இரு பேனைகளும் சிவப்பு பேனைகளா இருக்கிறதுனால நிகழ்ச்சி எக்ஸ்ன்னு சொல்றேன். இரண்டும் சிவப்பு பேனைகள். சரி, இந்த பெட்டிகள் 4 காணப்படுது. இந்த பெட்டிகள்ல ஒருத்தரை தெரிவு செய்யறதும் ஒரு நிகழ்தகவு. அப்ப இந்த 4 பெட்டிகள்ல ஒருத்தரை தெரிவு செய்யறதுக்கான நிகழ்தகவு, ரைட், B1 வச்சுக்கோமே. எனக்கு B1 பெட்டியை தெரிவு செய்யறதுக்கான நிகழ்தகவு எல்லாமே சம நேர்தகவு உடையவை. ஆகவே 1 கீழ் 4 வரப்போகுது. ஒரு B1 பெட்டியை தெரிவு செய்யறதுக்கான நிகழ்தகவு. அதே மாதிரி B2 பெட்டியை தெரிவு செய்யறதுக்கான நிகழ்தகவு, B3 பெட்டியை தெரிவு செய்யறதுக்கான நிகழ்தகவு, B4 பெட்டியை தெரிவு செய்யறதுக்கான நிகழ்தகவு எல்லாமே ஒன்றுக்கொண்டு சமனாக வரப்போகுது. எல்லாமே சம நேர்தகவு நிகழ்ச்சி தானே. யாரையும் எடுக்கலாம், விருப்பமான யாரையும் எடுக்கலாம். இப்ப 4 பெட்டிகள்ல ஒரு பெட்டியை தெரிவு செய்யறதுக்கான நிகழ்தகவு 1 கீழ் 4 இருக்கு. இப்ப B1 என்ற பெட்டி தெரிவு செய்யப்பட்டால், தெரிவு செய்யப்பட்டால் 2 பேனைகளும் சிவப்பாவதற்கான நிகழ்தகவுன்றது, இதுக்கு நான் கொஞ்சம் வரிசை மாற்றத்தை பயன்படுத்தும், வரிசை மாற்றம் சேர்மானங்களை பயன்படுத்தும். இப்போ B1 என்ற பெட்டி தெரிவு செய்யப்பட்டால் அதுல ஒரே ஒரு சிவப்பு பேனை தான் காணப்படுது. ஒரு சிவப்பு பேனை இருந்தால் 2 சிவப்பு பேனை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சிவப்பு 3 கருப்பு இருக்கு. இப்ப எடுக்கப்பட்ட 2 பேனைகளும் சிவப்பாவதற்கான நிகழ்தகவு 0 இருக்கு. 2மே சிவப்பாவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப B2 பெட்டி தெரிவு செய்யப்பட்டால் எக்ஸ் நடக்கிறதுக்கான நிகழ்தகவு பாருங்க. B2 பெட்டியில 2 சிவப்பு பேனை 2 கருப்பு பேனை காணப்படுது. அப்ப இந்த 4 பேனைகள்ல நான் 2 பேனைகளை தெரிவு செய்ய போறேன். அந்த 2 பேனைகளுமே சிவப்பாக வரணுமா இருந்தால் 2மே சிவப்பா எடுக்கக்கூடிய வழிமுறைகள் எண்ணிக்கை 4 பேனைகள்ல 2 பேனைகள் தெரிவு செய்யக்கூடிய வழிகள் எண்ணிக்கை 4C2. இதுல 2மே சிவப்பா வரதுக்கான நிகழ்தகவு மொத்தமாக 2 சிவப்புகள் காணப்படுது. அப்ப 2C2 வரும். அதே மாதிரி B3 நடந்திருந்தால் எக்ஸ் நடக்கிறதுக்கான நிகழ்தகவுன்றது 4 பேனைகள்ல 2 பேனை தெரிவு செய்யறதுக்கான வழிகள்ல மொத்த வழிகளின் மேல் 3 பேனைகள்ல 2 பேனை தெரிவு செய்யறதுக்கான வழிகள். B4 நடந்திருந்தால் எக்ஸ் நடக்கிறதுக்கான நிகழ்தகவுன்றது எல்லாமே சிவப்பு பேனை தானே, மொத்த நிகழ்தகவு 1 தான் வரும். இதுல எப்படி எடுத்தாலும் 2 சிவப்பு கட்டணம். ஆகவே மொத்த நிகழ்தகவு எனக்கு 1 எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது கேள்வி, வெளியே எடுத்த இரு பேனைகளும் சிவப்பு பேனையாக இருப்பார். அப்ப எக்ஸ் நடக்கிறதுக்கான மொத்த நிகழ்தகவு கேட்கிறோம். அப்போ ஒரு வசனம் எழுதிக்கோ, மொத்த நிகழ்தகவு தேற்றத்தின்படி எக்ஸ் நடக்கிறதுக்கான மொத்த நிகழ்தகவு 2மே சிவப்பு பேனைகளாக வாரதுக்கான மொத்த நிகழ்தகவு B1 நடந்தால் எக்ஸ் நடக்கிறதுக்கான நிகழ்தகவு தர B1 நடக்கிறதுக்கான நிகழ்தகவு பிளஸ் B2 நடந்தால் எக்ஸ் நடக்கிறதுக்கான நிகழ்தகவு தர B2 நடக்கிறதுக்கான நிகழ்தகவு, B3 நடந்தால் எக்ஸ் நடக்கிறதுக்கான நிகழ்தகவு தர B3 நடக்கிறதுக்கான நிகழ்தகவு, B4 நடந்தால் எக்ஸ் நடக்கிறதுக்கான நிகழ்தகவு தர B4 நடக்கிறதுக்கான நிகழ்தகவு. இதுதான் மொத்த நிகழ்தகவாக இருக்க போகுது. எக்ஸ் நடக்கிறதுக்கான மொத்த நிகழ்தகவான்றது B1 நடந்தால் எக்ஸ் நடக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குது தர B1 நடக்கிறதுக்கான வாய்ப்பு, B2 நடந்தால் எக்ஸ் நடக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குது தர B2 நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்ப எனக்கு இந்த ஒவ்வொரு பெருமானங்களும் தெரியுன்றதுனால B1 எக்ஸ் கிவன் B1ன்றது 0. அப்ப அவன் பத்தி யோசிக்க தேவையில்லை. எக்ஸ் கிவன் B2ன்றது
2C2 1, 4C2 எவ்வளோ வரும்? 4 தர 3 2 வரும், 6 வரும். 6 தர PB2 1 4 சக XB3 3C2, அப்போ 3 3 6 தர PB3 1 4 அங்கால இவர் 1 தர PB4 1 4. ஆகவே 1 24 பொது எடுத்தால் 1 சக 3 சக 6 வரும், 10 24 வரும். 5 12 மொத்த நிகழ்தகவாக இருக்கு. இப்போ ரெண்டுமே சிவப்பாவாரதுக்கான மொத்த நிகழ்தகவு 5 12 வரும். வெளியே எடுத்த இரு பேனைகளும் சிவப்பு பேனைகளும் தரப்படும் போது இரு பேனைகளும் பெட்டி B4 இருந்து வெளியே எடுப்பதற்கான நிகழ்தகவை காணும். எந்த ஒரு நிகழ்தகவு கேள்வியை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஆர்டர், இந்த ஆர்டர்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மொத்த நிகழ்தகவு கேள்வி வந்திருக்கும், இதுக்கங்கால பேஸ் தேற்றமோ ஏதோ ஒன்று பயன்படுத்த வந்திருக்கு. ரைட், இப்போ மொத்த நிகழ்தகவு தேற்றத்தை பயன்படுத்தி ஒரு நிகழ்ச்சியில மொத்த நிகழ்தகவு கண்டுபிடிக்க வரும், அதுக்கங்கால பேஸ் தேற்றம் வரும். பேஸ் தேற்றம் என்ன சொல்லுதுங்க? இப்போ எனக்கு தெரியும் B4 பெட்டி தெரிவு செய்யப்பட்டால் எக்ஸ் நடக்கிறதுக்கான நிகழ்ச்சி தெரியும். இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல கேட்கிறாங்க, எக்ஸ் நடந்திருந்தால் வெளியே எடுத்த இரு பேனைகளும் சிவப்பு பேனைகள் தரப்படும் போது இப்ப நிபந்தனை எக்ஸ் தான். அப்ப எக்ஸ் ஏற்கனவே நடந்துருச்சு. எக்ஸ் நடந்திருந்தால் B4 பெட்டி தெரிவு செய்யப்படுறதுக்கான நிகழ்ச்சி. இங்க நாங்க மார்க் பண்ணி வச்சது, ஒன்று மார்க் பண்ணி வச்சது B4 நடந்திருந்தால் எக்ஸ் நடக்கிறதுக்கான நிகழ்ச்சி. இப்ப ரிவர்ஸ்ல கேட்கிறோம். ரைட், ஆகவே எக்ஸ் நடந்திருந்தால் B4 நடக்கிறதுக்கான நிகழ்தகவு நேரம் எனக்கு பேஸ் தேற்றம் பயன்படுத்தலாம். உங்களோட மாதிரி வெளி எக்ஸ் தான். இப்போ உங்களோட மாதிரி வெளி எக்ஸ். அவன் கேட்கறது B4 given எக்ஸ் நடந்துருச்சு. அப்ப எக்ஸ் நடந்திருந்தால் B4 நடக்கிறதுக்கான நிகழ்தகவு. இப்ப இவருக்கு நான் தெரிஞ்ச கணியங்கள் சார்பில் பேஸ் தேற்றம் போட்டால் பேஸ் தேற்றப்படி P x given B4 தர PB4 கீழே PX ஆக இருக்கு. P B4 given x given B4ன்றது 1 தர 1 கீழ் 4, PX இப்பதான் கண்டுபிடிச்சு வச்சோம் 5 கீழ் 12. சுருக்கினா பாருங்க 3 கீழ் 5.